ஹே காய்ஸ், நம்ம சேனலில் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கோசரமே செகண்ட் மிட் டைம் எக்ஸாம் வந்து அவங்க எல்லாருமே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம எல்லா சப்ஜெக்ட்லேயும் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸை மட்டும் எடுத்து பிடிஎஃபாக ரெடி பண்ணி அதை நம்ம வீடியோவை மேக் பண்ணி நம்மளோட சேனலில் போட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஓகேவா? இதில் சயின்ஸ், சோசியல், மேக்ஸுக்கு வந்து ஆன்சர் கே அப்லோட் பண்ணிட்டோம். தமிழுக்கு மட்டும் ஆன்சர் கே அப்லோட் பண்ணாமல் இருக்கு. அடுத்தடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கான ஆன்சர் கே அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷையும் அதே மாதிரியே நம்ம வந்து ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி இப்போ அதை வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸும் 2022 வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ஸில் நடந்திருக்கும். 2023 காமன் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் தான். தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே மாதிரியே ஒரே கொஷின் பேப்பரே தான் எக்ஸாம் எழுதுறாங்க. ஓகேங்களா? அந்த எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் எடுத்து அதெல்லாமே அதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிற கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இதில் அப்படி நம்ம எடுத்ததில் சினோனிம்ஸ் மொத்தம் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 கொஷின், ஆன்டனிம்ஸ் வந்து 14 கொஷின் வந்திருக்கு. இது இல்லாமல் சிங்குலர் ப்ளூரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின், அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷனில் 8 கொஷின் இருக்குது. ப்ரிப்போஷன், இடியம்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் பேப்பரில் மட்டும் தான் கேட்டாங்க. இடியம்ஸ் ஒரு கொஷின் பேப்பரில் இருந்துச்சு, ஆர்டிகல் ஒரு கொஷின் பேப்பரில் இருந்துச்சு. இருந்தாலும் அதையுமே நம்ம கொடுத்துட்டோம். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து நிறையா கொஷின் பேப்பரில் இருந்துச்சு, ஆனால் ரிப்பீட்டடாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 2 கொஷின் பேப்பரில் தான் இருந்துச்சு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஒரு 3 கொஷின் பேப்பரில் இருந்துச்சு. ப்ரிப்போஷன் இதெல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கடுத்து 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 கொஷின் பேப்பர் வந்து நான் எடுத்திருந்தேன். அந்த 13 கொஷின் பேப்பரில் ஃபுல்லாக அனலிசிஸ் பண்ணதில் நமக்கு வெறும் 16 2 மார்க் கொஷின் மட்டும்தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எல்லா கொஷின் பேப்பர்லேயும் காமனாக கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூ இஸ் ஸ்கீம் 7th கொஷின் இருக்கு இல்லைங்களா அது, அதுக்கப்புறம் 4, 5 இந்த 2 கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9th கொஷின். இப்போ நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த கொஷின்ஸ். அதுக்கப்புறம் 3rd கொஷினுமே கூட. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயம் அப்ரிசியேஷன் கொஷின்ஸும் நிறையா கொஷின் பேப்பரில் இருந்துச்சு. ஸோ அந்த எந்தெந்த கொஷின் பேப்பரில் இருந்துச்சோ அது எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். இது டோட்டலாக போயம் அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொஷின் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வாய்ஸஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் தான் இருந்துச்சு, அதையும் கொடுத்தாச்சு. ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அது எப்படின்னா இடையில வந்து ஒரு கனெக்டிங் வேர்டை போட்டு ரெண்டத்தையும் லிங்கேஜ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய கொஷின் பேப்பரில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதர் ஸ்பீச்சஸும் இருந்துச்சு, கொடுத்துட்டோம். பேராகிராஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 பேராகிராஃப் கொஷின் மட்டும் தான் ரிப்பீட்டடாக எல்லாத்துலேயுமே திருப்பி கேட்டு வச்சுருந்தாங்க. அதில் என்னென்ன அதிகமாக கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷினும் செகண்ட் கொஷினும் தான். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஹேமல் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பாக 5 பேராகிராஃப் கொஷினே எழுதிடலாம். அதுக்கப்புறம் போயம் பேராகிராஃப் கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராஃப்ரேஸ் எழுதுறது, அதுக்கப்புறம் அலிட்ரேஷன், ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 2 கொஷின் பேப்பரில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸ் தான் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதுலேயும் ஃபஸ்ட் கொஷின் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் இல்லையா. அடுத்து ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் பேப்பரில் இருந்துச்சு. இமெயில் ரைட்டிங் எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டடாக கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைட் அன் இமெயில் டு யுவர் இங்கிலீஷ் டீச்சர் about the interesting English model that the literary fest. ஸோ இதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் போஸ்டமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவ் அவர் எர்த் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம்மேட் டேஸ்ட்டும் ஹோம் அப்ளையன்ஸஸும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 3 கொஷின் மட்டும் தான் நிறைய கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக இருந்துச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டில், அதை நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். லெட்டர் ரைட்டிங் இந்த 4 லெட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயம் ஆஸ் யூஷுவல் நமக்கு 2 மெமரி போயம் இருக்குது 5th and 6th யூனிட்டில். இந்த சீக்ரெட் ஆஃப் மிஷனும் நோ மென் ஆர் ஃபாரின் இருக்குது, 2மே படிச்சு தான் ஆகணும், அதை படிச்சுக்கோங்க. பங்க்சுவேஷன் ஒரு சில கொஷின் பேப்பரில் மட்டும் கேட்டிருந்தாங்க, அதையும் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். எரர் ஸ்பாட் ஒரே ஒரு கொஷின் பேப்பரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேராகிராஃப் கொஷின், அதாவது 8 மார்க் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 கொஷின் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதில் இந்த டே இன் 2889 அதுவும், அதுக்கப்புறம் அந்த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் இந்த 2 கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். இதில் எக்ஸஸாக நான் உங்களுக்கு என்ன கொடுக்காம இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் த பேசேஜ் அப்படிங்கிற டாபிக். ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் ஒரு 5 கொஷின் கேட்பாங்க, அதில் 5 மார்க் ஒன்று நமக்கு வரும் இல்லைங்களா,
அந்த டாபிக் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா அது எந்த பேராகிராஃப் கொடுத்தாலும் சரி, பேராகிராஃப்லேயே தான் நமக்கு ஆன்சர் இருக்கும். கொஷினையும் பேராகிராஃபையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் அதுலேருந்தே கிராப் பண்ணி எடுத்து போட்டுடலாம். ஸோ நான் அந்த பேசேஜ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கல, அது நீங்கள் வந்து கொஷின் பேப்பரில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் மட்டும்தான். இதை மட்டும் படித்தாவே போதும், எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுவும் இந்த ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இதுக்கு மேலே ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியாக இதை படித்தா மட்டுமே போதும், அவங்களே வந்து ஒரு 50க்கு 40 மார்க் எடுக்கிற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது இங்கிலீஷில். ஏன்னா 2 மார்க் 5 மார்க் பேராகிராஃப் கொஷின்ஸு, எஸ்ஏ ரைட்டிங் எல்லாமே ஓகே. ஆனால் இந்த ப்ரொனவுனு, ஃப்ரேசல் வேர்பு, காம்பவுண்ட் வேர்டு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ப்ரிப்போஷன், இந்த மாதிரி 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். மற்றபடி இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோனு, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இதெல்லாமே இதில் பார்த்தாவே போதும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும், இங்கிலீஷ்லேயும் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து படிக்க ஆரம்பிக்கட்டும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா?